வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இப்போது காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இல்லையான்றதை எப்படி செக் பண்ணணும் இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்லாம் என்னன்றதை பார்ப்போம். இப்போ w ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை இசட் ஈக்குவல் டு ஏன்ற ஒரு பாயிண்டில் அனாலிட்டிக்னு எப்போ சொல்லுவோன்னா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து இசட் ஈக்குவல் டு ஏன்ற பாயிண்டில் முதல்ல டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன், அந்த ஃபங்க்ஷன் ஏல மட்டும் இல்லாமல் அதோட நெய்பர்ஹுட்லேயும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு டிஃப்ரென்ஷியபிள் அந்த பாயிண்டில் மட்டும் பத்தாது, அதோட நெய்பர்ஹுட்லேயும் எப்படி இருக்கணும், ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். நெய்பர்ஹுட்னால் என்ன மீனிங்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், நான் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ஒரு பாயிண்ட் நான் வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஏலேருந்து ஒரு டெல்டா டிஸ்டன்ஸில் டெல்டா ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரைகிறோம். ஓகேவா? டெல்டா ரேடியஸில், டெல்டான்றது வெரி ஸ்மால் நம்பர். ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த சர்க்கிளில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் தான் என்ன சொல்கிறோம், நம்ம கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் த சர்க்கிள், இட் இஸ் கால்ட் த நெய்பர்ஹுட். ஓகேவா? ஸோ இந்த டெல்டான்றது ரேடியஸ். இந்த ரேடியஸை நம்ம எப்படி வேணால் வேரி பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்மால் ரேடியஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நெய்பர்ஹுட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் நம்மளோட ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கணும், டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். இருந்ததுனா தான் அது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அனாலிட்டிக் அப்படின்றது டிஃப்ரென்ஷியபிலிட்டியை விட ஒரு ஸ்ட்ராங்கர் கண்டிஷன். நமக்கு டிஃப்ரென்ஷியபிள்னு எப்போ சொல்லுவோன்னா அந்த பாயிண்டில் மட்டும் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் அதை டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்கிறோம். இங்கே நமக்கு பாயிண்டில் மட்டும் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் பத்தாது, பாயிண்ட்லேயும் இருக்கணும், அதோட ஒரு நெய்பர்ஹுட்லேயும் இருக்கணும். ஓகேவா? நெய்பர்ஹுட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் இருக்கணும். இருந்தால் தான் அதை என்ன சொல்கிறோம், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது டெஃபினேஷன் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நமக்கு என்ன ஒரு தியரம் ஒன்று யூஸ் பண்ணுறோன்னா காஷி-ரீமான் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த தியரம் என்னென்னா, இட் இஸ் கால்ட் நெசசரி கண்டிஷன் ஃபார் டிஃப்ரென்ஷியபிலிட்டி. இது வந்து அனாலிட்டிசிட்டிக்கான தியரம் கிடையாது. இது வந்து ஒரு கொடுத்துருக்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன் தான். இது அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கான நெசசரி கண்டிஷன் கிடையாது. இது நிறைய இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. இது அனாலிட்டிக் கண்டிஷனுக்கான தியரம்னு சொல்லி கிடையாது. இது ஒன்லி ஃபார் டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கான நெசசரி கண்டிஷன் தான். ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ w ஈக்குவல் டு u ப்ளஸ் ஐவின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்ததுன்னா அது சிஆர் ஈக்குவேஷன், காஷி-ரீமான் ஈக்குவேஷன்ஸை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ என்ன காஷி-ரீமான் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா, ux ஈக்குவல் டு vy, uy ஈக்குவல் டு மைனஸ் vx. ஓகேவா? யூஎக்ஸ்னால் என்னென்னா பார்ஷியல் டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ வி பை டோ ஒய் அண்ட் டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷனையும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். எப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணும், நம்ம ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணால் டிஃப்ரென்ஷியபிளாக அப்படின்னா நோ. இது ஒன்லி நெசசரி கண்டிஷன் தான். நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கிடையாது, நெசசரி கண்டிஷன் தான். அப்போ என்ன மீனிங்னா, டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் இது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் இது சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால டிஃப்ரென்ஷியபிள் சொல்ல முடியுமானா நோ. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ சஃபிஷியன்ட் கண்டிஷன். இது ஒன்லி நெசசரி கண்டிஷன் சொன்னாலே, இப்போ சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்னென்னு பார்ப்போம். சப்போஸ் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து இந்த காஷி-ரீமான் ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் அலாங் வித் தட் இன்னொரு கண்டிஷன் வேணும். என்னென்னா, இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது இல்லையா, 4 பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். ux, uy, vx, vy. இந்த 4 பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் கண்டினியூஸாக இருந்ததுன்னா, தட் இஸ் சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கண்டினியூஸாகவும் இருக்கணும். இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம், டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டோட்டலாக ரெண்டு தியரமும் திரும்ப ஒரு தடவை பார்த்துருவோம். இப்போது w ஈக்குவல் டு u ப்ளஸ் ஐவின்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் டெஃபினட்டாக அது சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்ம டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்ல முடியாது. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் தேவை. அதுதான் என்னென்னா, சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது ப்ளஸ் கண்டினியூட்டியும் இருக்குது. இந்த 4 ஃபஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லலாம். இப்போ இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதுதான் நிறைய இடத்துல நம்ம நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. என்னென்னா, இது வந்து அனாலிட்டிக் கண்டிஷன், அனாலிட்டிக்ஸ்டிக்காக கண்டிஷன். நோ, இது அனாலிட்டிசிட்டிக்கான கண்டிஷன் கிடையாது. இது ஒன்லி ஃபார் டிஃப்ரென்ஷியபிலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு நான் என்ன டிஃப்ரென்ஸுன்றது நான் சொல்கிறேன். இப்போது இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் நம்ம சிஆர் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்ம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டா என்ன சிஆர் ஈக்குவேஷன்ஸ், டோ யூ பை டோ ஆர் ஈக்குவல் டு 1 பை ஆர் இன்ட்டு டோ வி பை டோ தீட்டா அண்ட் டோ யூ பை டோ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆர் இன்ட்டு டோ வி பை டோ தீட்டா. ஸோ இந்த ரெண்டும் தான் சிஆர் ஈக்குவேஷன்ஸோட போலார் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னா, இப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஐவி.
இதாங்க வந்து கிவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அந்த சிஆர் ஈக்குவேஷன்ஸை நம்ம இன்னொரு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னா எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ இன்ட்டு எஃப்ஒய். எஃப்எக்ஸ்னா என்ன, டோ எஃப் பை டோ எக்ஸ், எஃப்ஒய்னா டோ எஃப் பை டோ ஒய். ஓகேவா. அனதர் ஃபார்ம், ஆல்டர்னேட் ஃபார்ம் என்ன அப்படின்னா டோ எஃப் பை டோ இசட் பார் ஈக்குவல் டு 0. இது எப்போ, அதாவது நமக்கு இப்போது டோட்டலாக எத்தனை ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோன்னா கார்டீசியன் ஃபார்ம், போலார் ஃபார்ம், அடுத்தது என்ன பார்த்துருக்கோம், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்டர்னேட் ஃபார்ம். ஸோ 4 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கையில் வச்சுருக்கோம். ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், அனாலிட்டிக்னா என்ன. அனாலிட்டிக்னா என்ன, அந்த பாயிண்ட்டில் மட்டும் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் பத்தாது, அந்த பாயிண்ட்டோட நெய்பர்ஹுட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும், இருந்தால் தான் அனாலிட்டிக்னு சொல்கிறோம். ஸோ அனாலிட்டிக் செக் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக ஒரு தியரம் யூஸ் பண்ணுறோம், என்னென்னா CR equations. The CR equations என்னன்னா it gives the necessary condition for differentiability, not for analyticity. So CR equation என்னன்னா ux equal to vy and uy equal to minus vx. இது only necessary condition தான். differentiable இருந்தால் இது satisfy ஆகும், பட் இது satisfy ஆனால் differentiable ஆனால் no தான். ஓகேவா. ஸோ அப்போ என்ன sufficient conditionனா CR equation satisfy பண்ணணும், ப்ளஸ் இந்த 4 partial derivatives கண்டினியூஸாக இருந்ததுன்னா differentiability உங்களுக்கு ட்ரூவாக இருக்கும். ஸோ இதுதான் CR equation. இதில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் CR equation என்னெல்லாம் பார்த்தோம், போலார் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், அடுத்து ஆல்டர்னேட் ஃபார்ம். ஓகேவா. ஸோ இப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் இப்போது சப்போஸ் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டில் தான் அனாலிட்டிக்னா என்னன்னு சொன்னோம் இல்லையா. இப்போது என்னோடய ஃபங்க்ஷன் வந்து என்னோட காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே த்ரூ அவுட் த காம்ப்ளெக்ஸ் பிளேன் வந்து அனாலிட்டிக்காக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன சொல்லுவோம்னா என்டையர் ஃபங்க்ஷன். ஓகேவா. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டில் செக் பண்ணுறதுக்கு தான். காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே என்னோடய ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஸ்பெஷல் நேம் என்னென்னா என்டையர் ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் ஒன்றுனா பார்க்கலாம். இப்போ வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சிஆர் ஈக்குவேஷன் செக் பண்ண போகிறோம், அனாலிட்டிக்காக இல்லையான்னு சொல்ல போகிறோம், இது என்டையர் ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட் ப்ராப்ளம் f of z equal to z bar. ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க 4 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இது வந்து z பாரில் இருக்குது இல்லையா. z பார் அப்படின்னா நான் ஆல்டர்னேட் ஃபார்ம் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா. டோ எஃப் பை டோ இசட் பார் வந்து உங்களுக்கு 0வாக இருந்ததுன்னா அது சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை. டோ எஃப் பை டோ இசட் பார் போடுங்க, 1 தானே வருது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து இட் வில் நெவர் பி ஈக்குவல் டு 0. ஓகேவா. இசட்டுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இது வந்து 0 ஆக போகிறது கிடையாது. ஏன்னா டோ எஃப் பை டோ இசட் பார் என்னவாயிடுச்சு, கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 ஆகிடுச்சு. ஸோ சிஆர் ஈக்குவேஷன்ஸ் எங்கேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேவா. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா டேரெக்டாக நம்ம என்ன எழுதிடலாம், நாட் டிஃப்ரென்ஷியபிள். காம்ப்ளெக்ஸ் பிளேனில் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே இது நாட் டிஃப்ரென்ஷியபிள். ஓகேவா. ஸோ நாட் சாட்டிஸ்ஃபைனா நாட் டிஃப்ரென்ஷியபிள். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட். ஓகேவா. ஸோ இப்போ இதையுமே நான் வந்து இந்த ஆல்டர்னேட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம, இசட் ப்ளஸ் இசட் பார் பை 2 இல்லையா. ஸோ டோ எஃப் பை டோ இசட் பார் அப்போ என்ன வரும், இசட் வந்து 0 ஆகிடும். வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இசட் 0 ஆகிடும். ஸோ இது 1/2. 1/2 வில் நெவர் பி ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதுவும் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட். சிஆர் ஈக்குவேஷன்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்போ சிஆர் ஈக்குவேஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட்னா not differentiable. Not differentiable na not analytic. Okay. Next problem, f of z equal to imaginary part of z. So in the problem ku na previous method da follow panna poren. So imaginary part of z na z minus z bar by 2i. So dou f by dou z bar என்ன வரும், minus 1 by 2i. So this is also never vanishing இல்லையா. ஏன்னா வந்து இது வந்து ஃபிக்ஸட் கான்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. இது எந்த ஒரு வேல்யூ ஆஃப் இசட்டுக்குமே 0 ஆகாது. ஸோ இதுவும் அப்போ என்ன சொல்லலாம், சிஆர் ஈக்குவேஷன்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ நாட் டிஃப்ரென்ஷியபிள், தேர்ஃபோர் நாட் அனாலிட்டிக். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் f of z equal to z. இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு அதே ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். டோ எஃப் பை டோ இசட் பார் ஈக்குவல் டு 0. ஸோ 0நாக்க இசட்டோட வேல்யூ என்னவாக இருந்தாலும் இது எப்போவுமே 0 தான். ஸோ அப்போ என்ன மீனிங்னா சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட். சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட்னா எந்தெந்த பாயிண்ட்லாம் சாட்டிஸ்ஃபைட், எல்லாமே த்ரூ அவுட் த காம்ப்ளெக்ஸ் பிளேன் சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட். ஏன் த்ரூ அவுட் த காம்ப்ளெக்ஸ் பிளேன்னு சொல்கிறோன்னா எந்த வேல்யூ ஆஃப் இசட்டாக இருந்தாலும் அதோட டெரிவேட்டிவ் என்ன ஆக போகுது, 0. ஓகேவா. ஸோ எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ எல்லா பாயிண்ட்லையுமே டிஃப்ரென்ஷியபிள். ஓகேவா. எல்லா பாயிண்ட்லையும் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னா நமக்கு எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்லேயும் டிஃப்ரென்ஷியபிள், அதோட எல்லா நெய்பர்ஹுட்லேயுமே டிஃப்ரென்ஷியபிள். ஸோ அப்போது 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா. ஸோ டிஃப்ரென்ஷியபிள் அட் த பாயிண்ட் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் அட் ஆல் பாயிண்ட்ஸ் in the neighborhood. ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறோம், என்டையர் ஃபங்க்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் f of z equal to minus z. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமும் நான் அந்த ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். டோ எஃப் பை டோ இசட் பார் ஈக்குவல் டு 0. ஸோ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட். சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைடுனா டிஃப்ரென்ஷியபிள், இட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள். இப்போ எங்கெல்லாம் சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட்னா காம்ப்ளெக்ஸ் பிளேன் ஃபுல்லாகவே சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா இசட்டோட வேல்யூ என்னவாக இருந்தாலுமே இந்த டெரிவேட்டிவ் என்னவாக இருக்க போகுது, 0வாக இருக்க போகுது. ஸோ அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பிளேன்
CR equation satisfied. So at all points of the complex plane differentiable. So அப்போ எல்லா பாயிண்ட்ஸ்லையும் differentiable அப்படின்னா எல்லா பாயிண்ட்லையுமே என்ன வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனாலிட்டிக் வந்துடும். ஸோ அனாலிட்டிக் இந்த ஃபுல் காம்ப்ளெக்ஸ் பிளேனா இட் இஸ் அன் என்டையர் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் f of z equal to modulus z. So modulus z na square root of z into z bar இல்லையா, that is root z into root z power half. இப்போ இங்கே alternate form of CR equations யூஸ் பண்ணிக்கலாம். dou f by dou z bar equal to root z into root of z bar differentiate பண்ணினா 1 by 2 z bar power minus half. ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஃபார்மேட் என்னென்னா 1 by 2 into root of z by z bar. இது never vanishing function இல்லையா, because z by z bar இருக்குது, therefore this is not equal to 0. ஸோ இப்போ இது not equal to 0 அப்படின்னா CR equations are not satisfied. ஓகேவா? ஸோ dou f by dou z bar is not equal to 0 for z is not equal to 0. Therefore CR equations are not satisfied. ஸோ இப்போ not satisfiedனா என்ன வரும் உங்களுக்கு, not differentiable. ஸோ not differentiableனா not analytic. Okay, next problem, f of z equal to mod z square. இப்போ modulus z square na f of z equal to z into z bar. Okay, so dou f by dou z bar equal to z. ஓகே, இப்போ இது வந்து எப்போ நமக்கு 0 ஆகும் அப்படின்னா z 0னா மட்டும்தான் dou f by dou z bar 0 ஆகும். ஸோ அப்போ என்ன மீனிங்னா CR equations are satisfied only at z equal to 0. z equal to 0ன்ற பாயிண்டில் மட்டும்தான் CR equation satisfied. ஸோ அப்போ என்ன கன்க்ளூஷன், z equal to 0ல மட்டும்தான் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள். ஓகேவா? ஸோ அப்போது z equal to 0ல மட்டும்தான் டிஃப்ரென்ஷியபிள். அப்போ அதோட நெய்பர்ஹுட்டில் நாட் டிஃப்ரென்ஷியபிள் தானே வரும். அப்போது நெய்பர்ஹுட்டில் நாட் டிஃப்ரென்ஷியபிள்னா நாட் அனாலிட்டிக் அட் z equal to 0. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் அ ஃபங்க்ஷன் விச் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அட் z equal to 0 பட் நாட் அனாலிட்டிக் அட் z equal to 0. ஓகேவா? ஏன் டிஃப்ரென்ஷியபிள் அட் 0னா பிகாஸ் இட் சாட்டிஸ்ஃபை CR ஈக்குவேஷன் அட் z equal to 0. ஏன் நாட் அனாலிட்டிக் அட் z equal to 0னா CR ஈக்குவேஷன் வந்து 0ன்ற பாயிண்டில் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைடு, அதோட நெய்பர்ஹுட்டில் இருக்கிற எந்த பாயிண்ட்லையுமே நாட் சாட்டிஸ்ஃபை. ஸோ நாட் அனாலிட்டிக் அட் z equal to 0. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், f of z equal to z square. ஸோ dou f by dou z bar 0. ஓகேவா? எல்லா பாயிண்ட்ஸ்லையும் 0, z என்னவாக இருந்தாலுமே dou f by dou z bar 0வாக தான் இருக்க போகுது. ஸோ CR equations are satisfied at all points of the complex plane. So differentiable at all points of the complex plane. So analytic at all points of the complex plane. Therefore it is an entire function. Next problem, f of z equal to constant function differentiate பண்ணா 0 இல்லையா? So the CR equations are satisfied at all points of the complex plane. So differentiable at all points of the complex plane, therefore analytic at all points of the complex plane, therefore an entire function. Okay, next problem, f of z equal to e power x into cos y minus I sin y. இப்போ இந்த ப்ராப்ளமில் in terms of x and y இருக்கு இல்லையா? ஸோ நான் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் CR ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறேன். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்னா fx fy கண்டுபிடிச்சிட்டு fy ஈக்குவல் டு மைனஸ் ifxன்னு செக் பண்ணணும். ஓகேவா? இதுதான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் CR ஈக்குவேஷன். நம்ம என்ன ஃபார்மேட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோ இல்லை ஈஸியாக ஆன்சர் வருமோ அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். 4 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எஃப்எக்ஸ்னா டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ பண்ணோன்னா இ பவர் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் இ பவர் எக்ஸ், இதெல்லாம் ஒயிட் டேர்ம், ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் எஃப்ஒய், ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் காஸ் ஒய் இஸ் மைனஸ் சைன் ஒய், ஐ சைன் ஒய் வில் பிகம் மைனஸ் ஐ காஸ் ஒய். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஐ இன்ட்டு இந்த ஐ மைனஸ் ஐ காமனாக எடுத்துருங்க, மைனஸ் ஐ இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு, ஸோ இங்கே மைனஸ் ஐ காமனாக எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே ரிமைனிங் என்ன வரும், மைனஸ் ஐ சைன் ஒய் ப்ளஸ் காஸ் ஒய். இது ஏன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன்னா நான் இதை எஃப்எக்ஸோட கம்பேர் பண்ணணும் இல்லையா? எஃப்எக்ஸோட கம்பேர் பண்ணணும்னா இங்கே எனக்கு வெறும் காஸ் ஒய் தான் இருக்குது, பட் இங்கே மைனஸ் ஐ காஸ் ஒய் இருக்குது. ஸோ அதனால் இந்த மைனஸ் ஐ காமனாக எடுக்கிறேன். ஸோ மைனஸ் ஐ காமனாக எடுக்கிறதுனால இங்கே இந்த மைனஸ் ஒன்று நான் இங்கே எப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் ஐ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ஐ ஸ்கொயரில் ஒரு ஐ எடுத்துட்டோம், இப்போ மீதி என்ன இருக்கும், மைனஸ் ஐ சைன் ஒய் ப்ளஸ் காஸ் ஒய். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட எஃப்எக்ஸ். ஸோ மைனஸ் ஐ இன்ட்டு எஃப்எக்ஸ். ஸோ எஃப்ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஐ இன்ட்டு எஃப்எக்ஸ். ஸோ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட். எந்த பாயிண்ட்டில் சாட்டிஸ்ஃபைனா அட் ஆல் பாயிண்ட்ஸ் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அப்போது எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் டிஃப்ரென்ஷியபிள், எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் டிஃப்ரென்ஷியபிள்னா எல்லா பாயிண்ட்லேயும் அனாலிட்டிக். ஸோ எல்லா பாயிண்ட்லேயும் அனாலிட்டிக்னா அது என்டையர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், f of z equal to sin z. ஸோ இதுவும் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ஆல்டர்னேட் ஃபார்ம் dou f by dou z bar போட்டோம்னா 0, dou f by dou z bar 0 at all points of the z plane. So CR equations are satisfied at all points of the complex plane. So differentiable at all points of the complex plane, therefore analytic at all points of the complex plane, hence it is an entire function. Next, f of z equal to e power z. e power z வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், dou f by dou z bar வந்து 0 தான். ஸோ 0ன்றப்போ எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே 0, therefore எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே CR equation satisfied. ஸோ எல்லா பாயிண்ட்ஸ்லையும் டிஃப்ரென்ஷியபிள், hence எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே அனாலிட்டிக், therefore entire function.
Next problem, f of z equal to xy plus iy. ஓகேவா, xy plus iy. இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எஃப்எக்ஸ் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஒய் அண்ட் எஃப்ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியுது எஃப்எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ இன்ட்டு எஃப்ஒய் இல்லையா, எந்த ஒரு பாயிண்ட்லையுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. தேர்ஃபோர் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஸோ நோவேர் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். Next problem, f of z equal to x cube minus 3xy square plus I into 3x square y minus y cube. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நான் கார்டீஷியன் ஃபார்மில் இருக்கிற சிஆர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செக் பண்ணணும், ux equal to vy, uy equal to minus vx. ஸோ இப்போ uன்றது ரியல் பார்ட் x cube minus 3xy square, vன்றது இமேஜினரி பார்ட் 3x square y minus y cube. Differentiation with respect to x என்ன வரும், 3x square minus 3y square. Differentiation with respect to y minus 6xy. Next vx equal to 6xy and vy equal to 3x square minus 3y square. So இப்போ compare பண்ணிங்கன்னா ux equal to vy and uy equal to minus vx is satisfied. So CR equations are satisfied at all points of the complex plane. So differentiable at all points of the complex plane இல்லையா, therefore it is an entire function. ஸோ இப்போ இது வந்து ஒரு விதமாக செக் பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா, இப்போ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு இல்லையா, சாட்டிஸ்ஃபை ஆனப்புறமா நம்ம இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம், சாட்டிஸ்ஃபை ஆனப்புறமா இந்த 4 பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டினியூஸாக இருந்ததுன்னா அனாலிட்டிக்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த 4 பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் பாருங்களேன், they are all polynomials of xy. Polynomial functions are always continuous functions. So CR equation satisfied, all the derivatives are continuous, therefore differentiable. Differentiableன்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம், analytic. ஓகேவா, analyticன்றதுனால at all points, analytic at all pointsன்றதுனால it is also an entire function. Next problem, f of z equal to square root of r into cos theta by 2 plus I sin theta by 2. ஸோ இப்போ இது வந்து போலார் ஃபார்ம் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரியல் பார்ட் வந்து u equal to root r into cos theta by 2, imaginary part v equal to root r into sin theta by 2. So ur equal to 1 by 2 root r cos theta by 2 and u theta equal to minus root r into sin theta by 2 into 1 by 2. So which is equal to minus 1 by 2 into root r sin theta by 2. இப்போ 1 by r u theta கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேவா, ஏன்னா அதுதான் நம்ம vr கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ த்ரூ அவுட் 1 by r ஆல் டிவைட் பண்ணோன்னா minus 1 by 2 root r sin theta by 2. நெக்ஸ்ட் vr equal to 1 by 2 root r sin theta by 2, v theta equal to root r into 1 by 2 into cos theta by 2. 1 by r v theta இப்போ என்ன வரும், 1 by 2 root r cos theta by 2. ஸோ இப்போ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைடாக ur equal to 1 by r v theta and 1 by r u theta equal to minus vr. So CR equations are satisfied. So CR equations எல்லா பாயிண்ட்ஸ்லையும் satisfied. So differentiable at all points, hence it is analytic at all points, hence it is an entire function. Okay, next கொஞ்சம் important results மட்டும் இதில் consolidate பண்ணிப்போம். இப்போ f of z equal to u plus iv ஒரு analytic function. இதில் ரியல் பார்ட் ஆஃப் த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா the entire function, that is f of z itself a constant function. இமேஜினரி பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக ரெடியூஸ் ஆகிடும். மாடுலஸ் வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஆகிடும். f of z ஓட காம்ப்ளிமெண்ட் ரெண்டுமே அனாலிட்டிக்காக இருந்தாலும் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஆகிடும். And f of z to f of z bar simultaneously analytic, that is f of z analytic na f of z bar analytic இருக்கும், f of z bar analytic இருந்தால் f of z analytic இருக்கும். So இது few important results. Okay va, that's all, thank you.